அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 3ஆம் பருவம் தொகுத்தறி தேர்வு 2024-2025 ஏப்ரல் 2025 அன்று, அதாவது 17/4/2025 அன்று நடைபெற்ற 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வினாத்தாள். இன்று மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நடைபெற்ற இந்த தேர்விற்கான விடைகள். இதில் 60 மதிப்பெண்களுக்கான விடைகள் நமக்கு தெரியும். இது எளிமையான கேள்விகள் தான். எந்த ஒரு பார்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரே ஒரு ஏரியா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பொறுத்துக அப்படின்னா அது கோட்டைகளை பற்றி மட்டும்தான். இப்போ சரியாக தவறா அப்படின்னா அந்த கல்வி திட்டங்களை பற்றி மட்டும்தான். தேர்ந்தெடுத்து எழுதுகன்னா அதில் கோட்டைகளை பற்றி மட்டும்தான். ஒரு பிரிவு கண்டிப்பாக முழுக்க ஒரு பாடத்தை சம்மந்தப்பட்டது. இப்போ பாருங்கள், வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடு அப்படின்னா அது வேளாண்மையை பற்றி மட்டும். அடுத்து குறிப்பினை வாசித்து கோட்டையின் பெயர்களை எழுதுக 5 மதிப்பெண்களுக்கு, அதுவும் அந்த முதல் பாடத்தில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுமே ஏதாவது ஒரு பாடத்தை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிறதுனால மாணவர்களுக்கு எழுதுவதற்கு மிகவும் எளிதாக இருந்தது. இந்த பத்தியை வாசித்து விடையளிக்கிறது. இந்த பத்தியில் கேட்க மேலே இருக்கிற இது விவசாயத்தை வேளாண்மை பற்றியான அந்த பத்தியிலிருந்து கேள்விகள் மிக எளிமையாக நேரடியாக விடையளிப்பது போல தான் இது. சிரமமாக விடையளிக்கிற மாதிரி இல்லை. இதற்கு அடுத்தபடியை பார்த்தீங்கன்னா விடுபற்றவற்றை எழுதுக. அது முழுக்க அரண்மனையை பற்றியது. திருமண நாயக்க அரண்மனை, தஞ்சாவூர் மராத்தி அரண்மனை, பத்மநாபபுரம் அரண்மனை பற்றி அதனுடைய சிறப்புகள் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பயிர் வகைகள், அது அதே மாதிரி தான். எந்த ஒரு பகுதியிலையுமே மிக்சிங் அப்படி கலப்புங்கிறதே கிடையாது. எல்லாமே ஒரு பாடம் சம்மந்தப்பட்டதான். ஓரிரு வார்த்தைகளை விடையளிக்க. இதில் மட்டும்தான் 2 கலந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லாமே ஒரு மதிப்பெண் கேள்விகள் தான். மாணவர்கள் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் எழுதுவதற்கான வாய்ப்புகளே மிக குறைவு. இந்த மொத்தமே 3 கேள்விகள் மட்டும்தான் அதுபோல் இருக்கிறது. வேலூர் கோட்டையின் சிறப்பு, டேனிஷ் கோட்டை பற்றி, அடுத்து தண்ணீரை வேளாண்மை பற்றி. இது மட்டும்தான் மாணவர்கள் ஒரு 2-3 வரிகள் எழுதுவது போல் இருக்குது. சரிங்களா? மிகவும் எளிமையான வினாத்தாள். மிகவும் நன்றி.